எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எனக்கு கூட எல்லாரும் மாதிரியான ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் அவர் வேலை செஞ்ச விதம், ஏன்னா அவர் சொன்னார் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு. அந்த ஆதாரத்தில் நானும் ஒரு ஆதாரம். என்னன்னா, அவர் மட்டும்தான் இந்த பக்கம் டப்பிங் தேட்டர்லையும் அவர் தான் ஒர்க் பண்ணார், இந்த பக்கம் மிக்சிங் தேட்டர்லையும் அவர் தான் ஒர்க் பண்ணார். அதனால அது முடிஞ்சதுக்கு பின்னால அப்புறமா படத்தை இப்போ நான் சமீபத்தில் பார்த்த பின்னால ஒரு மாதிரியான மனசு ஒரு வகையில் நெகிழ்ச்சியில் பெருமை அடைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, அந்த படத்தை எப்படி எடுக்கணுமோ அப்படி சரியான தொழில்நுட்ப தரத்தில் மிக அற்புதமான ஒரு படமாக அவர் உருவாக்கியிருக்கார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, என்ன சங்ககிரி ராஜ்குமார் அவரே ஹீரோவாக நடித்து, அவரே ஹீரோயினியாக நடித்து, அவரே வில்லனாக நடித்து, அவரே தோழர்களாக நடித்து, அவரே அம்மாவாக நடித்து, அவரே கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்திரள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நடித்து எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களை ஒரு மனிதராக பண்ணியிருக்காரு. ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஆர்வத்தில் செஞ்ச வேலையாக இல்லை, ரொம்ப அனுபவத்தில் நுணுக்கமாக செஞ்ச வேலையாக இருக்கு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. இதுவே அவருடைய முதல் வெற்றி. இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தோணுது, இப்போ நானும் லெனின் சார், நம்ம சார் சுப்பிரமணிய சிவா சார் எல்லாரும் ஒன்றா தான் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வந்தோன்னா ஒரு 10 நிமிஷம் படத்தை பற்றி அந்த படம் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது இன்ப அதிர்ச்சியில் எங்களால் பேச முடியல. முதல்ல லெனின் சார் தான் பேசினார், அப்புறம் சார் பேசலாம், நான் ரொம்ப கடைசியாக தான் பேசினேன். இது இந்திய திறமையோட உச்சம். இந்த திரைப்படம் உருவாகி திரைப்பட கருவிகளையோ திரைப்பட சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையோ நம்ம உருவாக்குனது எல்லாமே ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் தான். ஆனால் என்ன மாதிரியான தொழில்நுட்பம் வந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அட்மாஸ், டிடிஎஸ், அட்மாஸ் இந்த மாதிரியான சத்தம் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்தால் கூட அதில் நம்மளோட பங்களிப்பு எதுவுமே இருக்கிறது இல்லை. அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க, நம்ம ராயல்ட்டியை கட்டிட்டு அதை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் முதலாக ஒரு விஎஃப்எக்ஸுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சவால் விட்டு ஒரு தமிழம் பண்ணியிருக்காரு, ஒரு தமிழ் திறமை. நிச்சயமா நீங்க கைத்தட்டுங்க, நல்லாவே கைத்தட்டுங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு உழைப்பு அது. அந்த உழைப்பு படம் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், இல்லை அதில் மிகப்பெரிய லாபம் அடையலாம் அவர், அதெல்லாம் அப்புறம். ஆனால் இது வரலாற்று பதிவு. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக தமிழர்கள் தொழில்நுட்பத்தில் மேம்பட்டவர்கள், நாகரிகத்தில் மேம்பட்டவர்கள், நாங்கள் தாண்டா முதல் நாகரிகம், நாங்கள் தாண்டா இந்த மக்களுடைய, அதாவது இந்த மனிதர்களுடைய முதல் மனிதர்கள் அப்படின்லாம் நம்ம பெருமைப்படுறோம்ல, அதோட சங்கிலி, அந்த சங்கிலியில் மிகப்பெரிய திறமை ராஜ்குமார். அந்த பெருமை இந்த படம் பார்த்தோன்னு எனக்கு கொடுத்துச்சு. நிச்சயமா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுக்கும். பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜ்குமாரை நீங்க தட்டி கொடுத்து தூக்கி விடணும். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார், தியேட்டருக்கு போய் 2 நாள்ல திரும்பி வந்த படத்தை அண்ணன் சேரன் அவர்களுடைய பேச்சும் கருத்தும் மறுபடியும் மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சுச்சுன்னு. அதனால அவர் மாதிரியே நீங்களும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அவரை மிகப்பெரிய வெற்றியாளர் ஆக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு படம். நிறைய இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இந்திய சினிமாவில் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டின படம் அது. நிறைய படங்கள் தொழில்நுட்பத்தில் ரொம்ப நுட்பமாலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்களுடைய ஒரு தொழில்நுட்ப வல்லுநருடைய உழைப்பு இருக்கும், பெரிய பெரிய பொருளாதாரம் இருக்கும், பெரிய நிறுவனங்கள் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய முயற்சியை ராஜ்குமார் தோழர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக தான் நான் அது கூடிய நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சினிமா ஒரு காட்டுத்தனமாக நேசிக்கிற ஒருத்தன் அதுலேயும் ஒருவேளை சினிமாவை மட்டும் நேசிக்காமல் அதுக்குள்ளே இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். அதனால நம்ம துணை நிற்கணும் இந்த படத்துக்கு. அந்த அடிப்படை தான் நான் கூட நின்னேன். ரொம்ப நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒரு நபராக இவ்வளோ வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமாவை நேசிக்கிற, இல்லை சினிமாவை நேசிக்கிற அத்தனை கலைஞர்களும் அத்தனை ஜாம்பான்களும் இந்த படத்துக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளை விடுத்துக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சங்கம் அன்றைக்கே சொன்னாங்க, இவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட சுப்பிரமணிய சிவண்ணா கூட சொன்னார், நீ ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பா போதும் அப்புறம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தாண்டி ராஜ்குமார் ஒரு மிக நுட்பமான நடிகர். நான்
ஃபெட்னாக்கு போகும்போது அங்கே கூத்து பண்ணார். கூத்துல வந்து அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நான் பின்னால் உட்காந்து பார்த்தேன். ஆனால் ரொம்ப நுட்பமான நடிப்பு வந்து பின்னால் உட்காரவங்களுக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தியிருந்தார். அது இந்த படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அவ்வளவு ஒரு தமிழில் வந்து நீங்கள் ரொம்ப பயன்படுத்த வேண்டிய ஒரு நடிகர் அவர். இந்த படத்தை இன்னும் வந்து தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வந்து அந்த மாணவர்களுக்கு போட்டு காட்டி இவரை வந்து திரைப்பட கல்லூரியில் வந்து ஒரு அங்கமாகவும் அந்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த தொழில்நுட்பத்தை எப்படிலாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு பணியையும் வந்து தமிழ்நாடு அரசு செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டமைப்பு பேரவை எல்லா மாகாணத்திலையும் இருக்கக்கூடிய சங்கங்கள் ஒன்று கூடக்கூடிய வருடம் முழுக்கக்கூடிய ஒரு 6000 பேர் ஒன்று கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அங்க அந்த ராஜேந்திர சோழனோட கதை போடும் பொழுது ராஜேந்திர சோழனை வந்து விக்ரம பாண்டியனும் சேரர்களும் படையெடுத்து வருவாங்க. அப்போ ராஜேந்திரனுக்கு கட்டியக்காரனை நான் போட்டிருந்தேன். கட்டியக்காரன் வந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டுவார். அடிங்க மண்ணா, அவரை அடிங்க மண்ணா அப்படிமா. இவன் யாருடா? இவன் விக்ரம பாண்டியன். அடிச்சு துரத்துங்க மண்ணா, அவன் தலையை கொய்துங்க மண்ணா அப்படிமா. இவன் யாருடா? இவன் சேரண்டா அப்படிமா. ஐயா சேரன் தான், கொஞ்சம் அடிக்காதீங்க, விட்டுருங்க அப்படிமா. ஏண்டா அப்படிமா. அவர் தாங்க என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு, அவர் இல்லைன்னா இல்லைங்க நான் இங்க இருந்திருக்கவே முடியாதுங்க அப்படிமா. எல்லாரும் அப்போ எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மேடைகளிலும், ஏன்னா தெருக்கூத்துல மைக்கெல்லாம் பிடிச்சி நன்றி சொல்ல முடியாது, தேங்க்ஸ் கார்டு போட முடியாது படம் மாதிரி, ஒவ்வொரு தெருக்கூத்துலையும் நான் அப்படிதான் வைப்பேன். அது ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சேரன் தான் காரணம். அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா ஊர்ல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் அண்ணன் கூட நினைக்கலாம், எல்லாத்துக்கும் எதுக்கு நீ என்ன கூப்பிட்ற அப்படின்னு அண்ணன் நினைக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே நான் அம்மா கிட்ட தான் போய் அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். நமக்கு உலகத்துல 1000 பேர் தெரிஞ்சவங்களா இருக்கும், 1000 பேர் வந்து நமக்கு அறிமுகமா இருப்பாங்க, நம்ம கூட பழகிறவங்களா இருக்காங்க. நம்ம எப்படி வீட்டுல அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போற மாதிரியான உணர்வு. அதனாலதான் சேரன்னு நான் வந்து நீங்க வந்தே ஆகணும், நான் இந்த படம் வெளியாக போகுது, இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த படம் மக்கள் மத்தியில போகுதும் போது உங்களுடைய வாழ்த்துக்களோட போகணும் அப்படிங்கிற என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு எண்ணத்துலதான் உங்களை 2 பேரையும் நான் அழைச்சது. சேரனை வந்து வெங்காயம் படத்துக்கு பண்ணின அந்த உதவியை நான் வந்து அதுக்கு பிறகு இந்த உலகத்துல நிறைய சேரன்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். உலகம் முழுக்க சேரன்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பினேன். அப்புறம் தான் அதனாலதான் இந்த ஒன் படம் மாதிரி அடுத்த பயாஸ்கோப் மாதிரியான படங்கள்லாம் சேரன் நம்ம ஒரு வெங்காயம் ஒரு படம் எடுத்துட்டு போனா நம்மளை காப்பாத்தி அங்க விட்டாரு இல்ல, அந்த மாதிரி அடுத்தடுத்து உலகத்துல சேரன் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உலகத்துல ஒரே ஒரு சேரன் தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு அதான் திரைத்துறையில அண்ணன் அப்படின்னு டைட்டில் போட்டா கூட சேரன் அண்ணன், டைரக்டர்னு போட மாட்டேன், தயாரிப்பாளர், இன்னைக்கு வந்து அவர் எழுத்தாளர் சங்க தலைவர், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அவர் சேரன் அண்ணன் அப்படிங்கிறது 1000 கதைகள் இருக்குது. அந்த கதைகளை தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிதான் டைட்டில் போடுவேன். அண்ணன் சேரன் அவர்களே போட்டாரு.